ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலரில் ஃபிட்ப்ரோ 2.0 இந்த ஆப்பை பற்றி தான். இந்த ஆப்புக்குள்ளே வாங்க போகலாம். இந்த ஆப்புக்குள்ளே போனால் மஞ்சள் கலரில் காட்டி கோ ஃபிட் லைக் அ ப்ரோ அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா டேட்டு டைம்லாம் தானாக அதுவே அப்டேட் ஆகுது. இப்போ நம்ம டிவைஸ் எதுவும் கனெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கிலோமீட்டர், ஸ்பீட், அப்புறம் கேலரி, அப்புறம் ஸ்லீப் ஹார்ஸ், அப்புறம் வெயிட், அப்புறம் எடிட் கார்டு, அப்புறம் மெனு, அப்புறம் கிராஃபும், அப்புறம் செட்டிங்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்குள்ளே நம்ம போனோன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி பேசிஸில் வந்து அந்த கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து இது எவ்வளோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் மாதிரி இது வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து ஸ்டெப்ஸ் டூவில் போனாலும் அதே தான். வீக்லி, மந்த்லி பேசிஸில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருக்கோம், அதோட டைட்டில் கார்டு, அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம வின்னிங் பர்சன்டேஜ் அதெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் கேலரிஸும் பார்த்திங்கன்னா அதே தான், வீக்லி, மந்த்லி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்லீப்புக்குள்ளே போனோன்னா நம்மளோட பெட் டைம் எவ்வளோ, அப்புறம் வேக்கப் டைம் எவ்வளோ, அப்புறம் வந்து லைட் ஸ்லீப், அதாவது நம்ம வெறும் சாதாரணமாக ஸ்லீப் பண்ணது எப்போது, அப்புறம் டீப் ஸ்லீப் எப்போது, அப்புறம் டேட்டு டைமு, இதெல்லாம் மாதிரி வீக்லி, மந்த்லி பேசிஸில் கிராஃபாகவும் வருது. அதுக்கடுத்தது நம்ம மெயின் மெனுக்குள்ளே வந்தோன்னா நம்ம வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணோன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைச்சிருக்கோம், அப்புறம் எவ்வளோ வெயிட் வந்து இப்போ நம்ம பண்ண ஒர்க் அவுட்டில் வந்து குறையும்னு சொல்லி அதுவே நம்ம டீட்டெயிலாக கொடுத்தோன்னா அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணி சொல்லிடும். நம்ம இப்போ எந்த வெயிட் எல்லாம் கொடுக்காதனால எதுவும் கரெக்டாது. அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா வீக்லி, மந்த்லி பேசிஸில் இருக்குது. அதுவும் கிராஃபாக காட்டிடுவாங்க. வீக்லி, மந்த்லி பேசிஸ் போனாலே கிராஃப் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எடிட் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம அடுத்தது மெயின் மெனுலேருந்து கிராஃப் மெனுக்குள்ளே போனோன்னா கிராஃப் மெனுவில் எவ்வளோ கிலோஸ் பேர்ன் அவுட் பண்ணியிருக்கோம், என்ன மந்தில் நம்ம பேர்ன் அவுட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டோட்டல் டைமு. அதுலேயே பார்த்திங்கன்னா கிராஃபில் இன்னொன்று இருக்குது, நம்ம ரன்னிங் அப்புறம் வாக்கிங் சொல்லி தனியாக கிராஃபு. இதில் வந்து ரன்னிங்கில் போனால் அதே மாதிரி வீக்லி, மந்த்லி, இயர்லி பேசிஸில், அப்புறம் டோட்டல் டைமு நம்ம எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இது எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து கேலோரிஸு, அப்புறம் ஆவரேஜ் நம்ம எப்படி பேர்ன் அவுட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு செட்டிங்குள்ளே பார்த்திங்கன்னா மை ப்ரொஃபைல், கனெக்ஷன், ஸ்மார்ட் வாட்ச், ஆக்டிவிட்டி, வெல்னஸ், அப்புறம் ஆப் செட்டிங், நோட்டிஃபிகேஷன், வெதரு, அப்புறம் நம்ம கூகுள் கனெக்ஷனில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மை ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் வந்து உங்கள் பேர் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெண்டர், பர்த்டே, வெயிட்டு, ஹைட்டு, அப்புறம் நீங்கள் வந்து லாங் ஸ்டெப் எவ்வளோ, அப்புறம் ஷார்ட் ஸ்டெப் எவ்வளோ வைக்க முடியும் சாதாரணமாக ஒரு ஜாக்கிங்கில், இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் ஸ்மார்ட் வாட்சுக்குள்ளே போனீங்கன்னா திஸ் ஆப் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் R2, G2, S2 இந்த மாதிரி வாட்சுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மித்த வாட்ச் கூட கனெக்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து இதோட ப்ரோ அப்டேட் மாதிரி, அதாவது 2.0 இந்த ஆப்பு. அதனால் இது வந்து பழைய வாட்சுக்கோ இல்லை புது வாட்சுக்கோ கனெக்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி கனெக்ஷன் இல்லைன்னா நம்ம வாங்கியிருக்க வாட்சை வந்து வாரண்ட்டி கிளைம் மாதிரி போட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வேறு வாட்ச் வாங்கிக்கலாம். அதாவது எந்த ஒரு வந்து எப்படி சொல்கிற டிடெக்ஷன் ப்ரொஃபைல் இல்லாமல் இந்த ஆப் எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்குள்ளே போனோன்னா ஸ்மார்ட் வாட்ச் செட்டிங் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் செட்டிங்குள்ளே போனால் ஃபைன் மை டிவைஸ், அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம டிவைஸை பக்கத்தில் எங்கே இருந்தாலும் ஃபைன் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து கேமரா வந்து நம்ம சாதாரணமாக இதை சுவிட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கேருந்து ஆன் பண்ணோன்னா நம்ம கேமரா நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது. அப்புறம் ஆட் ரிமைண்டரு, ஸ்மார்ட் வேக்கப்பு, அதுக்கப்புறம் டோன்ட் டிஸ்டர்ப் இருக்குது. அப்புறம் ரீஸ்டார்ட், அப்புறம் ஃபிர்ம்வேர்னா ஒன்றும் இல்லை, நம்ம வாட்சோட சாஃப்ட்வேர் வந்து இப்போ கரெக்டான வெர்ஷன் வந்து இதுக்கு அப்டேட் ஆகி வந்துருந்துச்சுன்னா அந்த வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி அண்டு வெல்னஸ்ஸு, அதுக்குள்ளே போவோம். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டெய்லி கோல்ஸ், நான் சொன்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளோட சைக்கிள் ட்ராக்கிங், அப்புறம் வந்து ஹெல்த் ரிமைண்டர், நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க இனி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி ஹெல்த் ரிமைண்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப் செட்டிங். அந்த ஆப் செட்டிங்குள்ளே நம்ம போனோன்னா டிஸ்பிளே லாங்குவேஜ் இந்த மாதிரி வருது. அப்புறம் லாங்குவேஜுக்குள்ளே நம்ம போனோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஆட்டோ கொடுத்தோன்னா அது இங்கிலீஷே செலக்ட் ஆகிடுது. பார்த்திங்கன்னா மிச்சம் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அடுத்தது வந்து மெஷர்மெண்ட் யூனிட்குள்ளே நம்ம போனோன்னா நம்ம எவ்வளோ ஃபுட் ஸ்டெப் வாக் பண்ணுறோம், கேலரி பர்ன் அவுட் பண்ணுறதெல்லாம் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த மாதிரி என்ன யூனிட்டில் இருக்கணும்னு சொல்லி நம்ம செட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ரன் பண்ணுறது மீட்டர்ஸில் இருக்கணுமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா 12 hours ஃபார்மேட்டுக்கு வந்து சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 24 hours ஃபார்மேட்டுக்கு போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அபோட்குள்ளே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே 2.7 அப்படிங்கிற வெர்ஷன் இது. அதாவது ஃபிட்ப்ரோங்கிறது வந்து 2.27 வெர்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபிட்ப்ரோ வந்து 2.12ங்கிற வெர்ஷன். அதாவது அது 1 இது 2, அதனால தான் இந்த ஃபிட்ப்ரோ வந்து 2.1 சொன்னேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப் செட்டிங் விட்டு வெளியே வந்தோன்னா சாதா செட்டிங்கில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், வெதரு, அப்புறம் வந்து கனெக்ட் டு கூகுள் ஃபிட். அதாவது கூகுள் ஃபிட்டுங்கிறது நம்மளோட ஃபுல் பாடி அனாலிசிஸ் பற்றி கூகுள் வந்து
ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு தேவையான எல்லா அனாலிசிஸ் வச்சுருக்க ஒரு ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபிட்டு. இதை ஏற்றி நம்ம வந்து வாட்சை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபியூச்சர் வந்து இப்போ இந்த புது இதில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கான்டெஸ்ட்டுங்கிறது நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நம்ம ஹைட்டு, மெஷர் இதெல்லாம் கொடுத்தோம்ல, அது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ஆப்பில் வந்து ரிஸ்டோர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து வித்ட்ரா கான்டெஸ்ட். அப்புறம் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய மாடல் வாட்ச் எதுக்கும் ஒர்க் ஆகுறதில்ல. மேக்ஸிமம் வந்து கனெக்டிவிட்டி பிரச்சனை வருது. அதாவது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிஸ்கிரைப்டு வாட்ச் வெர்ஷன் எல்லாத்துக்கும் வந்து இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஃபிட்ப்ரோ ஆப் கேட்டிங்கன்னா வந்து சூப்பரான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ஆப். பட் இது வந்து சில லிமிட்டட் டைப் ஆஃப் வாட்சஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. அதனால வந்து அந்த டைப் ஆஃப் வாட்ச் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஆப்பை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். இது சூப்பர். அது பார்த்தீங்கன்னா மித்த வாட்சுக்கு வந்து இது செட் ஆகாது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.